வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் யோஜனா அப்படிங்கிற மத்திய அரசோட திட்டத்தை தாங்க. இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி யுவராஜ் டெக் இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் யோஜனா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களையும் அவர்களுடைய தொழில்களையும் முன்னேற்றுவதற்காக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்க. இந்த திட்டத்துக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் 15, 2023 சுதந்திர தின உரையில் பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாருங்க. இந்த திட்டத்தோட அஃபிஷியல் லான்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 2023 விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுங்க. இந்த திட்டத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டுலேருந்து 27-28 நிதியாண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் ஓவராலாக 30 லட்சம் குடும்பங்கள் வரை பயன்பெறும்னு மத்திய அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தோட எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு 13,010 கோடியிலிருந்து 15,000 கோடி வரைக்கும் இந்த திட்டத்தோட எஸ்டிமேட்டட் காஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு பதிவு பண்ணுறவங்க பாரம்பரியமான 18 குடும்பம் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ அது என்னென்ன தொழில் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணால் 1-2 நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்க அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணுங்கள். செகண்டோட எலிஜிபிலிட்டினா ஏஜ் தாங்க. இந்த திட்டத்தில் பதிவு பண்ண குறைந்தபட்சம் 18 வயசு நிறைவடைந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, இந்த திட்டத்தில் பதிவு பண்ணுறதுக்கு சிமிலரான மத்திய அரசு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் அதுலேயுமே நீங்கள் முன்னாடியே பெனிஃபிஷியரியாக இருக்கக்கூடாது. ஸோ மத்திய மாநில அரசுகளோட வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்களான PM எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், சீஃப் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், PM ஸ்வாநிதி, முத்ரா லோன், இது மாதிரியான சிமிலர் ஸ்கீம்ஸில் நீங்கள் எதுவும் பெனிஃபிஷியரியாக, அதாவது பயனாளியாக இருக்கக்கூடாதுங்க. நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் அரசு ஊழியராக யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் இதில் பதிவு பண்ண தகுதி கிடையாதுங்க. ஐந்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு ஒருத்தர் மட்டும்தான் இதில் பதிவு பண்ண முடியும். அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவராகவோ இல்லை குடும்ப உறுப்பினராக யார் வேணால் இருக்கலாம். மத்திய அரசு இந்த நோட்டிஃபிகேஷனில் குடும்பம் அப்படின்னா ஒரு கணவன், மனைவி, அவங்களோட திருமணம் ஆகாத பிள்ளைகள் இப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னா, நியர்பை இருக்க CSC சென்டர்ஸ், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குங்களே, அங்கே போய்ட்டு நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் கொடுத்து என்ரோல் பண்ணணுங்க. ஃபர்தராக அவங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக வெரிஃபிகேஷன் நடக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலில் உங்கள் VAO நீங்கள் உண்மையாக அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கீங்களா, நீங்கள் பாரம்பரியமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களாங்கிறத என்ஷூர் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவல் கொடுத்தா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வெரிஃபிகேஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகுங்க. ஸோ இதை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் டிஸ்ட்ரிக்டில் இதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த விஸ்வகர்மாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களும் உங்களை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மாதிரிங்க. அது ஓவராலாக நடக்கும். ஸோ ஓவராலாக உங்களோட க்ரிட்டீரியாஸு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்க பண்ணுவாங்க. மொதல் 2 ரவுண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடலாங்க. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆகி நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிடுவீங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகும். யூனிக்கான ஒரு ஐடி நம்பரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடி நம்பர் கூடவே விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும் வச்சு தாங்க இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஃபர்தராகவே ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடியும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் உங்களோட போர்ட்டலில், அதாவது pmvishwakarma.gov.in, நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். இதில் போய்ட்டு ரைட் கார்னரில் மேலே இருக்க லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி அண்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களால் இதில் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா CSC சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் என்ரோல்மெண்ட் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் இதில் லாகின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யார் லாகின் பண்ணாலும் இதில் மொபைல் நம்பர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தாங்க வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் CSC சென்டரில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிக்கலாம்.
இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக இந்த ஸ்கீமோட காம்போனன்ட்ஸ், அதாவது இன்சென்டிவ் ப்ரோக்ராமு, லோனு, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், இது எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்கீமில், இந்த ஸ்கீம் வந்துட்டு எலிஜிபிள் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த ஸ்கீமோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அடையாள அட்டை இருக்கோ அது மாதிரி கைவினை கலைஞர்கள், அமைப்புச்சாரா சுயதொழில் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்குன்னு சொல்லி செப்பரேட் ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறது மூலமாக மத்திய அரசு ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போது நடைமுறையிலையும் சரி என்னெல்லாம் திட்டங்களை வந்துட்டு போட்டுட்ருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்கிறதுக்கு இந்த அடையாள அட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸோ அதனால் நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஐடி கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. கரண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு பானை செய்யக்கூடிய தொழிலாளராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ பானையை வந்துட்டு இன்றைக்கி கையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம், அதுக்கு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் இருந்தால் இன்னும் அதில் டிசைனாக ஏதாவது செய்யலாம், க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஏர் கட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு கத்திரியும் நார்மலாக கத்திரி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ட்ரிம்மரோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் இருந்தால் அவங்க வேலை கொஞ்சம் ஈஸியாகும் அப்படின்னா ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஃபர்தராக வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டைலிங்லாம் இப்போ பண்ணுறாங்க அது மாதிரியான ட்ரைனிங்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பேசிக்காக என்னோட தாட்டை தான் நான் சொல்கிறேங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் ப்ராப்பராக என்ன ஒரு டுட்டோரியல் வீடியோவோ இல்லாட்டி வந்துட்டு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்போன்னு சொல்லலை. பட் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேசிக் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங். பேசிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 நாளுக்கு 40 மணி நேரம் வந்துட்டு அந்த ட்ரைனிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ட்ரைனிங், இது பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 நாள் வரைக்கும் இந்த ட்ரைனிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 120 மணி நேரம் வந்து இந்த ட்ரைனிங் செஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் ஆர்லெஸ் இது வந்துட்டு ஆஃப்லைன் ட்ரைனிங் அதாங்க இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைஃபனாக கொடுப்பாங்க, ட்ரைனிங் ஸ்டைஃபன் சொல்லிட்டு 500 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுக்குறாங்க. இது தாண்டி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் கிரெடிட் லோன் கொடுக்கறது தாங்க வந்துட்டு இருக்குது. ஒரு தொழிலில் வந்துட்டு நம்ம முதலீடு இல்லாமல் எங்கேயுமே வந்துட்டு தொழிலை பெருக்க முடியாது. தொழில் வளர்ச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா முதலீடுங்கிறது அவசியம். இன்றைக்கி இருக்க நிலமையில் இந்த மாதிரி சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு பேங்க்ஸில் வந்து டைரெக்டாக எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதனால பார்த்திங்கன்னா மத்திய அரசு அந்த அடமானத்துக்கான சார்ஜை வந்து அவங்களே வந்துட்டு ஏற்றுக்கிட்டு இந்த திட்டத்தில் இருக்க பயனாளிகளுக்கு வந்துட்டு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடனை கொடுக்குறாங்க. 18 மாதத்துக்குள்ளே அவங்க இந்த 1 லட்சத்தை வந்து திருப்பி செலுத்தணும். 2வது தவணையாக பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாயை 5% வட்டியோட வந்துட்டு மத்திய அரசு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மானியமாக மத்திய எம்எஸ்எம்இ செக்டார் பார்த்திங்கன்னா 8% வட்டி அவங்க கட்டிடுறாங்க, மீதி இருக்க 5% வட்டியை மட்டும் நம்ம கட்டணுங்க. ஸோ வட்டிக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. இந்த 2 லட்சத்தை பார்த்திங்கன்னா 30 மாதத்துக்குள்ளே திருப்பி செலுத்தணும். இது மாதிரி வந்துட்டு 2 தவணையாக இந்த லோன் கொடுக்குறாங்க தொழில் வளர்ச்சிக்காண்டி. 4வதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்து செய்யக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, பண பரிவர்த்தனைகள்லாம், இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 ரூபா வீதம் மாதத்துக்கு 100 டிரான்சாக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை எங்கேஜ் பண்ணுறதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு ப்ரொவிஷன் தாங்க. ஃபைனலாக இருக்கிறதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா நேஷ்னல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங் NCM பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி சர்டிஃபிகேட்டு, பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன், ட்ரேட் ஃபேர் அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா லைக் அக்மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அக்மார்க் வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக அக்மார்க் அப்படின்னாலே அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு யூனிஃபார்மான ஒரு குவாலிட்டி செக் அத்தாரிட்டியை வந்து கிரியேட் பண்ணி இந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தரம் வந்துட்டு உறுதிப்படுத்தப்படும். தரம் உறுதிப்படுத்தி அப்படின்னா கன்சியூமர் கிட்ட, அதாவது வாடிக்கையாளர்கிட்ட இந்த பொருளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. 2வது பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன். ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கும் போது அது யூனிக்காக இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பிராண்டை வந்துட்டு முதல்ல நம்ம ப்ரொமோட் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு பிராண்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற வேலையையும் NCM வந்து பார்த்துப்பாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நிறையவே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான செப்பரேட் பிளான்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஃபேரில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இன்சென்டிவ் வேறு கொடுக்குறாங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டூல் கிட் வாங்குறதுக்கு இன்சென்டிவாக 15,000 ரூபாய் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த 15,000 ரூபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு சேவிங் செட்டோ இல்லாட்டி ஒரு டைலர் மிஷினோ வாங்குறதுக்கு வந்து இந்த 15,000 இலவசமாக மத்திய அரசு கொடுக்குறாங்க. அதை இவங்க பயன்படுத்திக்கலாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில்
ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட சுதந்திர தின உரையில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு குமுலேட்டிவான பிளானாக நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இதை நாங்கள் செப்டம்பர் 17 அன்றைக்கி லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தாங்க இந்த ஸ்கீமும் இருக்குது. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு லோன் கொடுக்குறதா இருக்கட்டும், கிட் வாங்குறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இந்த பிளான் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் வந்து சக்ஸஸிவாக போகிற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வதேசி ப்ராடக்ட் அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க.